ப்ரைஸ் தி லார்ட். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த கடைசி நாளில் வாழ்ந்துட்டு இருக்க நமக்கு நிறைய சத்தங்கள் நம்முடைய செவிகளில் கேட்டுகிட்டே இருக்குது. தினந்தோறும் சத்தம், குறைந்த சத்தமாக இருக்கலாம், அதிகபட்சமான சத்தமாக இருக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம இருக்கிற இடங்களில் வாகன சத்தத்தை கேட்டுட்ருக்கோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஈரான்லேயும் இஸ்ரேல்லையும் போர் நடந்துகிட்ருக்கு. அந்த இடத்துல இருக்கும் போது மிகப்பெரிதான சத்தங்கள், வெடிக்கும் சத்தங்கள்லாம் கூட மக்கள் கேட்டுக்கொண்டிருக்காங்க. சத்தங்கிறது மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. நிறைய சத்தங்களை மனுஷன் கேட்டு பழகியிருக்கான். மனுஷனால் சத்தம் இல்லாமல் இருக்கவே முடியாது. சத்தம் இல்லாமல் மனுஷனை ஒரு ரூம்குள்ளே பூட்டி வச்சோன்னு சொன்னால் அந்த மனுஷனுடைய மனநிலை பாதிக்கப்படும், மன அழுத்தத்தில் விழுவான். ஏன்னா சுத்தமாக சத்தமே இல்லாத ஒரு இடத்துல மனுஷனால் இருக்கவே முடியாது. மனுஷன் சத்தத்தை கேட்டு பழகினவன், சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறவன். தினந்தோறும் நம்ம கேட்குற அது எந்த விஷயமா இருக்கட்டும், இயற்கையாக இருந்தாலும் பறவைகளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு சத்தம் இருக்கிறது. அமைதியான காடுகளுக்குள்ளே போனாலும் அந்த காற்றினுடைய சத்தம் இருக்குது. அதையெல்லாம் கேட்டு மனுஷன் பழகினவன். மனுஷனால் சத்தம் இல்லாமல் இருக்கவே முடியாது. ஏன்னு சொன்னால், கடவுள் தன்னுடைய வார்த்தையினால, சத்தத்தினால பேசக்கூடியவர், மனுஷனோடு உறவாடக்கூடியவர். அந்த கடவுள் மனுஷனை படைச்சதுனால மனுஷனுக்கு சத்தங்கிறது ரொம்ப முக்கியம். கடவுளுடைய சத்தத்தை கேட்பதற்கும் கடவுளுடைய சத்தத்தை அவன் புரிந்து கொள்வதற்குமே மிகுந்த ஒரு அடிப்படையான காரணத்தோடு அவன் படைக்கப்பட்டான். அப்போது மனுஷனுக்கு இயல்பாகவே இருக்கிற குணம் சத்தத்தை கேட்கறது. கடவுள் சத்தத்தின் மூலமாக பேசக்கூடியவர். அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கணும். அப்போது சத்தத்தை கேட்கிறவருக்கும் சத்தத்தை கொடுக்கிறவருக்கும் இடையில மூன்றாம் குரல் என்னைக்கு மனுஷ வாழ்க்கையில் வருதோ அன்னைக்கே பிரச்சனைகள் ஆரம்பமாகுது. இந்த உலகத்தில் முதல்ல கேட்கப்பட்ட மூன்றாம் குரல் ஒன்று இருக்குது. அது வேதாகமம் சொல்லுது. ஆதியாகம புத்தகத்தில் வேதாகமம் சொல்லுகிறது. ஏவாள் இடத்துல வந்து சர்ப்பமானது பேசினது, அதாவது பிசாசு முதலாக ஏவாளோடு பேசினதுன்னு சொல்லி முதலாக கேட்கப்பட்ட அந்த குரல் மூன்றாம் குரல். அந்த குரலை கேட்டு அவர்களுக்கு பழக்கம் இல்லை. அந்த குரலை கேட்ட உடனே அவர்கள் ஓடி இருக்கணும். ஓடி தேவனிடத்தில் கேட்டிருக்க வேண்டும். நான் கேட்காத, எனக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு குரல் எனக்கு கேட்கிறது, அந்த குரலை நான் கேட்கணுமா வேண்டாமா என்று கேட்கணும். ஆனால் அப்படி கேட்காம மூன்றாம் குரலுக்கு எப்பொழுது செவி கொடுத்தார்களோ அன்னைக்கே பாவத்தினுடைய ஆரம்பம் வந்து மனுஷனுக்குள்ளே வந்துருச்சு. அப்போது அந்த மூன்றாம் குரலை கேட்டதுனால வந்த விஷயம் என்னன்னா, மனுஷன் பொய் சொல்ல ஆரம்பித்தான், தன்னைத்தானே கடவுளுக்கு முன்னாடி மறைக்க ஆரம்பித்தான், கடவுளை விட்டு ஓட ஆரம்பித்தான், கொலை செய்ய ஆரம்பித்தான், திருட்டுத்தனம் பண்ண ஆரம்பித்தான். எல்லா தீய காரியங்களும், தீமையான எண்ணங்களும், இது எல்லாமே வந்ததுக்கான மிக பிரதானமான ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் குரல். மூணாவது குரலுக்கு நாம் செவி கொடுத்துடக்கூடாது. நாம் சத்தத்தை கேட்கிறவர்கள், தேவன் சத்தத்தை கொடுக்கிறவர் நமக்காக. தேவனுடைய சத்தத்தையும் தேவனுடைய வார்த்தையும் நம்ம கேட்டு நடப்போம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. மூன்றாம் குரலை என்னைக்கு கேட்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தில் விழக்கூடிய வாய்ப்புகளும் பிரச்சனையில் விழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. தேவனுடைய சத்தத்தை மட்டுமே கேட்போம், அவரோடு நாம் நடப்போம். அவருடைய சந்தோஷத்தையும் அவருடைய சமாதானத்திலும் நாம் அவரோடு கூட பங்கெடுப்போம். தேவன் நாம் மையப்படட்டும்.